ஃபவுண்டேஷன் ஒர்க் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி பெர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் பில்டிங் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். அதற்கான முதல் படியாக இருக்கக்கூடியது தான் பிசிசி என்கின்ற ஆக்டிவிட்டீஸ். பிசிசினுடைய கால்குலேஷன் மெத்தட் எப்படி பண்ணுறது, அதனுடைய டெக்னிக்கல் டேட்டா என்ன, இன்னும் அதை சுற்றி இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல தகவல்கள், அதை பற்றி தான் இந்த பதிவு உங்களுக்கு முழுமையாக சொல்ல போகுது. கடைசி வரைக்கும் இந்த பதிவை நீங்கள் பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சாபிமான் ஜமால் முகமது. இது சிவில் கியூவர்ஸ், கற்றதும் கற்பிக்கப்பட்டதும். ஒரு ப்ராஜெக்டினுடைய குவான்டிட்டியை பற்றிய தெளிவான புரிதல் யாற்றையெல்லாம் இருக்குமோ அவர்களால் மட்டும்தான் குவாலிட்டின்னு சொல்லக்கூடியதை சரியான முறையில் மெயின்டைன் பண்ண முடியும். குவான்டிட்டி என்ற உடனே எல்லாருக்கும் ஞாபகத்தில் உடனே வரக்கூடியது அது முழுக்க மெஷர்மெண்ட் பேஸ்டு தான் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். இது முற்றிலும் உண்மைதான். நாம் எடுக்கக்கூடிய இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் பிளிந்த் ஏரியா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சினாரியோவில் பிசிசிக்காக நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டிங் பார்த்திங்கன்னா F1 பொறுத்தது வரைக்கும் 1.5 மீட்டர் இன்ட்டு 1.5 மீட்டர் இன்ட்டு 0.1 மீட்டர், இதில் ஒரு 4 நம்பர் வருது. அதே மாதிரி F2 1.5 மீட்டர் இன்ட்டு 1.8 மீட்டர் இன்ட்டு 0.1 மீட்டரில் வந்து ஒரு 5 நம்பர்ஸ் F2 ஃபுட்டிங்னு சொல்லக்கூடியது வருது. இதனுடைய குவான்டிட்டி கால்குலேஷனை கம்ப்ளீட் பண்ண பிறகு நம்ம அடுத்தடுத்த மெஷர்மெண்ட்டை நம்ம கொண்டு வரக்கூடிய நேரத்தில் நம்ம புரிந்து கொள்ள எளிமையாக இருக்கும். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கால்குலேஷன் சீட்டை பொறுத்தது வரைக்கும் பர்டிகுலர் 500 ஸ்கொயர் மீட்டர் ஏரியாவில் வரக்கூடிய ஃபுட்டிங்கினுடைய அந்த குவான்டிட்டி கால்குலேஷன் தான். அதாவது F1 ஃபுட்டிங்கை பொறுத்தது வரைக்கும் நமக்கு 4 நம்பர் இருக்குது. சைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ட்டு 1.5 இன்ட்டு 0.10. அப்போ ஒரு ஃபுட்டிங்கை பொறுத்தது வரைக்கும் 0.225 கியூபிக் மீட்டர் நமக்கு கிடைக்கிது. நமக்கு 4 நம்பர் இருக்கிறதுனால 4 இன்ட்டு 0.225 மல்டிப்ளை பண்ணக்கூடிய நேரத்தில் நமக்கு 0.90 கியூபிக் மீட்டர் F1 ஃபுட்டிங்காக நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லக்கூடியதை இப்போ இதில் பார்த்துடலாம். அதே மாதிரி F2 பொறுத்தது வரைக்கும் நமக்கு 5 நம்பர் இருக்குது. 1.5 இன்ட்டு 1.8 இன்ட்டு 0.10. அப்போ ஒரு ஃபுட்டிங்கை பொறுத்தது வரைக்கும் 0.27 கியூபிக் மீட்டர் தேவைப்படுது. நமக்கு 5 நம்பர் இருக்கிறதுனால 5 இன்ட்டு 0.270 மல்டிப்ளை பண்ணக்கூடிய நேரத்தில் 1.35 கியூபிக் மீட்டர்னு சொல்லக்கூடியது F2 ஃபுட்டிங்காக நாம் லே பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ டோட்டல் குவான்டிட்டியை பொறுத்தது வரைக்கும் F1 அண்ட் F2 2.25 கியூபிக் மீட்டர் இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவுக்கு நாம் பிசிசி லே பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்லக்கூடியதை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது இப்படி போடுறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேள்விக்கு பதில் இதனுடைய கிரேட் ஐடென்டிஃபிகேஷன் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். பிசிசியை பொறுத்தது வரைக்கும் ஒரு 3 டைப்ஸ் வந்து பெருவாரியான இடங்களில் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அது 136, இதை வந்து M10 கிரேடுன்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்தது M75 கிரேட், இது 148 ரேஷியோவில் இருக்கும். அதற்கு அடுத்தது M5 1510. இந்த ரேஷியோவில் ஒவ்வொரு ப்ராஜெக்டுக்கு தகுந்தது மாதிரி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் சைடில் இருந்து ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணணும். நம்ம சிவில் கியூவர்ஸ் சேனலில் இந்த பதிவில் இந்த பர்டிகுலர் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ரேஷியோ பார்த்தீங்கன்னா M10 தான். ரெசிடென்ஷியல் பில்டிங்கை பொறுத்தது வரைக்கும் M10 ரேஷியோ தான் கரெக்டாக இருக்கும். அதுவும் நீங்கள் 100 mm திக்கில் நீங்கள் போடக்கூடிய பிசிசியை பொறுத்தது வரைக்கும் M10 தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ 150 mm திக்குக்கு நீங்கள் பிசிசி போட்டிங்கன்னா அந்த இடத்துல வேணும்னா M7.5 கிரேடை வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம். M5ன்னு சொல்லக்கூடிய கிரேடை வந்து எக்காரணத்தை கொண்டும் பில்டிங்கில் வந்து யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லக்கூடியதையும் தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா இந்த பேஸ் சரியாக இருந்தால் தான் பல வழிகளில் அது நமக்கு பில்டிங்க்கு வந்து உதவிகரமாக இருக்கும். காங்கிரீட்னு சொல்லக்கூடிய பொருள் உருவாகிறதுக்கு அதில் கலக்கக்கூடிய பொருட்களுடைய விகிதாச்சாரத்தை அடையாளப்படுத்துறதுக்கு தான் ரேஷியோன்னு சொல்லக்கூடியதை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். M10ன்னு சொல்லக்கூடிய அந்த கிரேடுக்கு ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:3:6. அதாவது ஒரு பங்கு சிமெண்ட் எடுத்திங்கன்னா அதில் 3 பங்கு மணல் எடுக்கணும், 6 பங்கு 40 mm மெட்டல் எடுக்கணும். இதையெல்லாம் ஒன்றா தண்ணியை விட்டு கலந்து அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த பொருள் தான் நம்ம காங்கிரீட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த காங்கிரீட்டை தான் நம்ம சைட்டில் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம். மெட்டீரியல் கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் M10 கிரேட் 2.25 கியூபிக் மீட்டர் வெட் வால்யூம் இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம கால்குலேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ M10 கிரேட்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் 1:3:6ன்னு சொல்லக்கூடியது. அப்போ இதில் எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது, 10 பார்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியதை ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க.
ஏன்னா இது ஒவ்வொரு கால்குலேஷனுக்கு வந்து நம்ம பயன்படுத்தணும். இப்போ வெட் வால்யூம் 2.25 அப்படியே எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கூடாது. இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை ட்ரை வால்யூமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 54% இந்த வெட் வால்யூமினுடைய குவான்டிட்டி கூட நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஃபார்முலான்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ட்ரை வால்யூம் இஸ் ஈக்குவல் டு வெட் வால்யூம் இன்ட்டு 1.54ன்னு சொல்லக்கூடியதை அப்ளை பண்ணணும். அப்போ வெட் வால்யூம் எவ்வளோ உங்களுக்கு தெரியும், 2.25 இன்ட்டு 1.54 போடக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 3.465 கிடைக்கும். இதுதான் ட்ரை வால்யூமினுடைய வால்யூமாக நம்ம எடுத்துக்கணும். அந்த 2.25 நம்ம மறந்துடணும். இப்போ ஞாபகத்தில் வைக்க வேண்டியது 3.465ன்னு சொல்லக்கூடியது. இப்போ ஃபஸ்ட் நம்ம சிமெண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணணும். அப்போ சிமெண்ட்டுடைய வேல்யூம் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 1/10. ஒன்றுன்னு சொல்லக்கூடியது நமக்கு ரேஷனுடைய 1:10 சொல்லக்கூடிய அந்த 1, 10ன்னு சொல்லக்கூடியது நம்ம ஆரம்பத்தில் சொன்ன அந்த 10 பார்ட்ஸ் இன்டு நமக்கு ட்ரை வால்யூம் எவ்வளோ இருக்குது 3.465. அதை நம்ம மல்டிப்ளை பண்ணக்கூடிய நேரத்தில் 0.3465 மீட்டர் கியூப் கிடைக்கும். அப்போ ஒரு பேக் சிமெண்ட்டினுடைய வால்யூம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.035 m³ இருக்குது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பேக் எவ்வளோன்னு சொல்லக்கூடியதை கண்டுபிடிக்கிறதுக்கு 0.346 டிவைடட் பை 0.035 போடக்கூடிய நேரத்தில் 9.9 பேக்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ இந்த குறிப்பிட்ட 2.25 ஏரியாவுக்கு நமக்கு 9.95 பேக்ஸ் சிமெண்ட் தேவைப்படுது. இதே மாதிரி தான் சாண்டை வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்போ சாண்டை கண்டுபிடிக்கிறதுல என்ன பண்ணலான்னா 3/10 போடணும் இன்ட்டு 3.465 போடணும். அப்போ எவ்வளோ வால்யூம் வரும் 1.095 m³ வரும். இப்போ சிஎஃப்டியில் கன்வெர்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் 35.31 போடணும். போடக்கூடிய நேரத்தில் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 37 CFT சாண்ட் வந்து இதுக்கு தேவைப்படுது. இதற்கு அடுத்தது 40 mm மெட்டலை பொறுத்தவரை 6/10 இன்ட்டு 3.465 வந்து போடக்கூடிய நேரத்தில் நமக்கு 2.079 கிடைக்கிது. அதை நம்ம சிஎஃப்டியை கன்வெர்ட் பண்ணதில் அப்ராக்சிமேட்டாக 74 CFT நமக்கு தேவைப்படும். அப்போ இந்த குறிப்பிட்ட 2.25 கியூபிக் மீட்டர் ஏரியாவுக்கு எவ்வளோ சிமெண்ட் தேவைப்படுதுன்னா ஒரு 10 மூடை சிமெண்ட்டும் ஒரு 37 CFT சாண்டும் ஒரு 40 mm வந்து ஒரு 74 CFT இதுக்கு தேவைப்படுது. தண்ணியை பொறுத்தது வரைக்கும் சிமெண்ட் வால்யூமில் ஒரு 50 to 60% வரைக்கும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஸ்டாண்டர்ட். நமக்கு பிசிசியாக இருக்கிறதுனால அந்த வாட்டர் லெவல்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு 220 ஒரு 280 லிட்டர்ஸ் வரைக்கும் இதற்கு தண்ணின்னு சொல்லக்கூடியது நிச்சயமாக தேவைப்படும். இதுதான் இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் வரக்கூடிய பிசிசினுடைய மெட்டீரியல் கால்குலேஷன் சொல்லக்கூடியது. அதை தான் நீங்கள் தொடர்ந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போ இது வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த டேட்டாவில் இருந்து உங்களுக்கு ஒரு பிசிசி கால்குலேஷன் சொல்லக்கூடியது நிச்சயமாக நல்ல முறையில் புரிந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே நம்பிக்கையில் இந்த பதிவை நான் இதில் முடிச்சிடுறேன். மீண்டும் நம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.